A warm wishes to every students who are preparing for the exam. I hope you all are doing well. So நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். அதுல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க கிளாஸ் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். அதாவது ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? So, introduction to food fortification. Food fortification is the process of deliberately adding essential vitamins, minerals, and micronutrients to food in order to improve its nutritional quality and prevent nutrient deficiency in the population. நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்கன்னா deliberately அதாவது வேணும்னே அதை ஆட் பண்றோம். எதுக்காக என்ன ஆட் பண்றோம் முதல்ல ஃபுட்லன்னு பாத்தீங்கன்னா essential vitamins, மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம ஆட் பண்றோம். எதுக்காக அந்த ஃபுட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக. என்ன நம்ம அந்த ஃபுட்ல இம்ப்ரூவ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம நியூட்ரியன் டிஃபிஷியன்சியை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டெலிபரேட்லி ஆடிங் தி எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகேவா? எதுல? ஃபுட்ல. எதுக்காக? இம்ப்ரூவிங் தி நியூட்ரிஷனல் குவாலிட்டி. எதை ப்ரிவென்ட் பண்றதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சியை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். உணவு பலப்படுத்துதல்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? Fortification is considered one of the most cost-effective public health interventions for combating malnutrition. Malnutrition நம்ம வந்து கரெக்டா கொண்டு போறது, அதாவது malnutrition தடுக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தது அந்த fortification processன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? The nutrients are added either எப்படி எந்த டைம்ல பண்றாங்கன்னு பாருங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் டைம்ல, இல்ல பேக்கேஜிங் டைம்ல, இல்ல வீட்ல இருக்கும்போது அட் ஹவுஸ் ஹோல்ட் லெவல்ல, இல்ல டியூரிங் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் டைம்ல. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் டைம்ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டிஃபிகேஷனை பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன்ற ப்ராசஸ் நம்ம சொல்லியாச்சு. டெலிபரேட்லி நம்ம ஆட் பண்றோம்னு சொல்லியாச்சு. ஃபுட்ல ஆட் பண்றோம். என்ன நம்ம ஆட் பண்றோம்? விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ஃபுட்ல ஆட் பண்ணி நியூட்ரிஷன் குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணிட்டு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ஸி நம்ம பிரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. அதாவது ரொம்ப குறைந்த விலையில இருக்கு. எதுக்காக? மால் நியூட்ரிஷன எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்றதுக்காக, இல்ல ஹேண்டில் பண்ணலாம் மால் நியூட்ரிஷன்றதுக்காக. ஓகேங்களா? இப்ப எந்த டைம்ல நியூட்ரியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் டைம்ல, இல்ல பேக்கேஜிங் டைம்ல, இல்ல ஹவுஸ் ஹோல்ட் லெவல்லயே, இல்ல டியூரிங் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் டைம்ல, இந்த மாதிரி டைம்ஸ்ல நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். த மெயின் எய்ம் இஸ் டு இம்ப்ரூவ் நியூட்ரிஷனல் ஹெல்த் வித்தவுட் சேஞ்சிங் ஃபுட் ஹேபிட்ஸ். அதாவது மெயின் எய்மே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் தி நியூட்ரிஷனல் ஹெல்த், நியூட்ரிஷனல் குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்றதா முக்கியமான எய்மாவே இருக்கு இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். வித்தவுட் சேஞ்சிங் தி ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த ஃபுட்டோட ஹேபிட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாம அந்த ஃபுட் வந்து நியூட்ரிஷனல் ஹெல்த் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, அது எப்படி பண்ண முடியும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்லயே அயோடைஸ்ட் சால்ட், மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி ஃபார்ட்டிஃபைடு மில்க், ரைஸ்ல அயர்ன் ஃபார்ட்டிஃபைடு ரைஸ், வீட்ட பொறுத்தவரைக்கும் ஃபார்ட்டிஃபைடு வீட் ஃப்ளோர், இந்த மாதிரி நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்படி எல்லாத்தையுமே நம்ம ஃபார்ட்டிஃபை பண்ணிட்டு, அந்த ஃபுட்டோடைய தன்மையும் நம்ம வந்து மாத்தாம, அந்த ஃபுட்லயும் நம்ம நியூட்ரிஷனல இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்ற ப்ராசஸ் தான் ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ். உணவு பலப்படுத்துதல்ன்ற ப்ராசஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன இம்ப்ரூவ் பண்றதுக்காக. எத பிரிவென்ட் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்ல நெறைய பேத்துக்கு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிய பிரிவென்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்ப fortification is the practice of deliberately increasing the content of essential micronutrients in a food so as to improve the nutritional quality of the food supply and provide public health benefit with a minimal risk to health. இங்க பாத்தீங்கன்னா WHOவும் FAO என்ன நம்மளுக்கு குடுத்திருக்காங்கன்னா இந்த ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. FSSAI என்ன குடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா fortification means deliberate addition. ஆனா நான் வச்சுக்கோங்க இந்த வேர்ட் deliberate. ஓகேவா? addition of one or more micronutrients to food. ஓகேங்களா? எதுக்காக? improve the nutritional quality and provide health benefits. ஓகேங்களா? கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா அடிஷன் ரொம்ப சேஃபா நம்ம பண்ணணும். நியூட்ரியன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்றாங்க. பயோ அவைலபிளா இருக்கணும் அந்த நியூட்ரியன்னு சொல்றாங்க. குவாலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. பயோ அவைலபிள்னா ஈஸியா நம்ம பாடி அப்சர்வ் பண்ற ஸ்டேட்டஸ் தான் பயோ அவைலபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி. இப்ப இது எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, fortification become necessary due to wide spread of micronutrient deficiency. ரொம்ப பயங்கரமா நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டுல வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஐ மீன் வந்து நெறைய பேத்துக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்ப முக்கியமா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி எதனால முதல்ல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, புவர் டயட்டரி இன்டேக், நம்ம கரெக்ட்டான டயட் ஃபுட் எடுத்துக்காதனாலயும், பாவர்ட்டினாலயும்,
பேலன்ஸ்டு டயட் நம்ம கரெக்ட்டா எடுக்கிறதுனாலயும், நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து ஓகே. அந்த ஃபுட்ல தேவையான வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் பிரசன்ட் ஆகாதனால புவர் டயட்ரி, பாவர்ட்டி, இந்த லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட், ஃபுட் இன்செக்யூரிட்டினால, ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, மால் அப்சார்ப்ஷன் டிஸார்டர்ஸ்னால, இன்கிரீஸ்ட் நியூட்ரியன்ட் ரெக்வயர்மென்ட் அதாவது நம்ம பாப்புலேஷன் அதிகமாக நியூட்ரியன்ட்டோட ரெக்வயர்மென்ட் அதிகமா தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? சோ, அந்த மாரி மேஜர் காசஸா இருக்கதுனால ஃபோர்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவைப்பட்டது. இப்ப காமனா என்ன இந்தியால அப்படி டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா கொண்டு வருது. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கு. அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. ஃபோலைட் டெஃபிஷியன்சி இருக்கு. ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கு. Fortification helps reaching the large populations through commonly consumed food. இந்த fortification process மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, people அன்றாட சாப்பிடுற ஃபுட்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நியூட்ரியன்ட்ஸ ஆட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சி வராம நம்ம தடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது காமனா கன்சியூம் பண்ற ஃபுட்ல நம்ம இந்த வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்றோம். அதாவது இந்த சால்ட், மில்க், வீட் ஃப்ளோர் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? சோ அந்த மாரி விஷயங்கள் மூலமா. இப்ப இந்தியால என்ன டாப் 7 டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி, விட்டமின் பி12, அயர்ன் கன்டென்ட், ஜிங்க், ஒமேகா 3, மெக்னீசியம், கால்சியம். இந்த 7 தான் ரொம்ப பாப்புலரா அதாவது ரொம்ப டாப் 7 டெஃபிஷியன்ஸியா இந்தியால இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான இத பார்த்துக்கோங்க. இத நம்ம எப்படி கொண்டு டெஃபிஷியன்சி எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டிய பொறுத்தவரைக்கும் 15 to 20 மினிட்ஸ் சன்லைட் கண்டிப்பா இருக்கணும். டி ரிச் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடணும். டேக் கேர் விட்டமின் டி3 வித் K2 சப்ளிமெண்ட். நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? சோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. விட்டமின் பி12 பொறுத்தவரைக்கும் கட் ஹெல்த் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும். சப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் பி12 ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அயர்ன் பொறுத்தவரைக்கும் அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். டீ, காஃபி வந்து சாப்பிடுற சமயத்துல எடுத்துக்க தவிர்க்கலாம். ஐ மீன் டீயையும், காஃபியும் சாப்பிடுற சமயத்துல நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவாய்ட் பண்ணிக்க சொல்றாங்க. கால்சியம் பொறுத்தவரைக்கும் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே இந்த மெக்னீசியம், கால்சியம், ஒமேகா 3, ஜிங்க் எல்லாமே அந்த ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபுட் நம்ம சாப்பிடுறது மூலியமா நம்மளுக்கு என்ன வகையான விட்டமின்ஸ் கிடைக்குது, என்ன புரோட்டீன்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். கரெக்ட்டா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டேஷன் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ப்ராசஸ். இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட் மால் நியூட்ரிஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் ஹிடன் ஹங்கர்னு இன்னொரு பேரு சொல்லலாம். ஓகேங்களா? மைக்ரோ நியூட்ரியன்ட் மால் நியூட்ரிஷன நம்ம ஹிடன் ஹங்கர்னு இன்னொரு பேரு நமக்கு சொல்லலாம்னு சொல்றாங்க. இட் occurs when the body lacks essential vitamins and minerals even if calorie intake is adequate. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பெர்சன் இருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவலுக்கு கலோரி இன்டேக்ன்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வரைக்கும் இருக்கும். பிஎம்ஐ நம்ம வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி, இப்ப ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா 1200 தான் அவங்க கலோரி இன்டேக்காவே இருக்கும். கலோரி இன்டேக் ஓகேவா இருக்கு. பட் தேவையான விட்டமின்ஸும், மினரல்ஸும் அந்த பெர்சன் எடுத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. அதுதான் வந்து லேக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. அது லேக் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் அக்கர்ஸ். இந்த மால் நியூட்ரிஷன் எப்ப வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் வந்து கலோரி கரெக்ட்டா இருக்கும். ஆனா அவங்க தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எடுத்துக்காதப்ப, அந்த பாடில வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட லேக்ஸ் அதிகமா இருக்கும். சோ அததான் நம்ம வந்து ஹிடன் ஹங்கர்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடும். குரோத் ரொம்ப புவரா இருக்கும். ஃபேட்டிக் ஆகும். ரெடியூஸ்ட் வொர்க் கெப்பாசிட்டி ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். பிளைண்ட்னஸ் வர நெறைய சான்ஸ் இருக்கு. பர்த் டிஃபெக்ட்ஸ் வர நெறைய சான்சஸ் இருக்கு. மெட்டர்னல் மார்டாலிட்டி நெறைய வர சான்சஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ, இந்த மாரி நெறைய எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வரும்னு சொல்றாங்க. ஒரு மால் நியூட்ரிஷன் இருக்க பெர்சனுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்ட்டா? இப்ப இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ஆகட்டும், பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிகமா இறந்து போறதாகட்டும், பர்த் ஏதாவது டிஃபெக்ட் வரதாகட்டும், இல்ல ரெடியூஸ்ட் வொர்க் கெப்பாசிட்டி நம்ம வொர்க் பண்றதுக்கு கெப்பாசிட்டி ரிடக்ஷன் ஆகட்டும், காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட்டா இருக்கிறதாகட்டும், அதாவது அப்படின்னா திங்க் பண்றதுக்கும், லேர்ன் பண்றதுக்கும், டிசிஷன் எடுக்கிறதுக்குமே ரொம்ப யோசிக்கிறது அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ரொம்ப யோசிக்கிறது, அவங்களால டிசிஷன் எடுக்கவே முடியாது. ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. இல்ல ஒண்ணு கத்துக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. சோ அந்த மாரி நெறைய விஷயங்கள்ல நம்மளோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மால் நியூட்ரிஷனோட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப யாரு ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரனும், பிரெக்னன்ட் வுமனும், லாக்டேட்டிங் மதர்ஸும், அடலசன்ஸும், எல்டர்லி பீப்பிள் தான் ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்க. மோர் தென் 2 பில்லியன் பீப்பிள் வேர்ல்ட் வைட் சஃபர் ஃப்ரம் ஹிடன் ஹங்கர் ஆர் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. More than 1 billion children under 5 die every year from vitamin A and zinc deficiency. நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு இல்ல. சோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அன்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்ற வரைக்கும் மட்டும் தான் அந்த பிரச்சனை வந்து சின்னதா நம்மளுக்கு
உங்களுக்கு தெரியும். வந்துருச்சு அப்டின்னா, அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ வரத்துக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சோ பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கரெக்ட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இதுல பாருங்க, வேர்ல்ட் வைட் எப்படி இருக்கு? ஒரு குளோபல் ப்ராப்ளமா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஹிட்டன் ஹங்கர. ஓகேங்களா? அப்ப பாருங்க 2 பில்லியன் பீப்பிள் வந்து இந்த ஹிட்டன் ஹங்கரால வந்து பாத்தீங்கன்னா, சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அது இல்லாம 1 மில்லியன் சில்ட்ரன் அதாவது 5 இயர்ஸ்க்கு கீழ 1 மில்லியன் சில்ட்ரன் எவ்ரி இயர் என்ன ஆகுறாங்கன்னா, இறந்து போறாங்க. எதனால? விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினாலயும், விட்டமின் ஜிங்க் டெஃபிஷியன்சினாலும் இறந்து போகிறதா சொல்றாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும். கரெக்ட்டா? சோ தேவையான அடிக்வேட் நியூட்ரியன்ட்ஸ் நம்ம டெய்லி இன்டேக்ல எடுத்துக்கணும். ஃபுட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாரி ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸும் நல்ல ப்ராசஸா தான் இருக்கு. ஓகேவா? சோ, ஃபோர்டிஃபிகேஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத விஷயம் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி தடுக்கிறது. அடுத்தது பப்ளிக் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெடியூஸ் டிசீஸ் பர்டன். ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதால கஷ்டம் வருது அப்டின்னா, அந்த அந்த ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டிசீஸ் உடைய கஷ்டத்த கொஞ்சம் குறைச்சுக்க முடியும். புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, குரோத், டெவலப்மென்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றது, காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்றது. அதாவது திங்க், லேர்ன், டிசிஷன மேக் பண்றதுக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு பிரிவென்டிவ் நியூட்ரிஷனல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. பிரிவென்டிவா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? மெட்டர்னல் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி அதாவது இறந்து போற டைம் பிரெக்னன்சி டைம்ல இறந்து போகிறது, இல்ல வந்து குழந்தைங்க இறந்து போறதெல்லாம் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோர்டிஃபிகேஷன்ல இருக்கு. இப்ப பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ற நியூட்ரியன்ட் சேஃபானதா இருக்கணும். அந்த நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கும். நிலையா இருக்கணும். எந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா, குக்கிங் டைம்லயும் ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டோரேஜ் பண்ற டைம்லயும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி அந்த ஃபார்ட்டிஃபைட் வுட் ஷுட் பி வைட்லி கன்சியூம்டு. நெறைய பேர் எல்லாருமே சாப்பிடுற மாரி இருக்கணும். அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கணும். அந்த டேஸ்ட், கலர், டெக்ஸ்சர் அதெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு ஃபுட்ல நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, டேஸ்ட், கலர், டெக்ஸ்சர்லாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணாம ஆட் பண்ணணும். அந்த நியூட்ரியன்ட் ஈஸியா அப்சர்வ் பண்ற மாரி பயோ அவைலபிளா இருக்கணும். யூனிஃபார்ம் மிக்ஸிங் ஷுட் அக்கர். அதாவது நம்ம கலந்ததுக்கு அப்புறமா யூனிஃபார்மா இருக்கணும். இது தனியா, அது தனியான்னு தெரியக்கூடாது. கவர்ன்மென்ட் ரெகுலேஷன் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் உடைய முக்கியமான பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப கிரைட்டீரியா ஃபார் செலக்ஷன் ஆஃப் ஃபுட் வெஹிக்கிள். எத ஃபுட் வெஹிக்கிள்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வெஹிக்கிள்னு ஒரு பாயிண்ட், ஃபோர்டிஃபிகன்ட்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட். ஃபுட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா, நம்ப ஆட் பண்றோம் இல்லையா விட்டமின்ஸ் ஒரு ஃபுட்ல, அந்த ஃபுட்ட தான் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. ஏன்னா, அதுதான் வெஹிக்கிளா நம்மளுக்கு வந்து உதவுது. ஏதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கு. எனக்கு தேவை. நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ்ல வந்து அந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி நான் ஆட் பண்ணி அத நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப எனக்கு இருக்கிற விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வந்து குறையுது. கரெக்ட்டா? அப்ப இங்க எது ஃபோர்டிஃபிகன்ட்ஸா இருக்கு? விட்டமின் ஏ நம்ம ஆட் பண்றது. எது மூலியமா நமக்கு நம்ம 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 எடுத்துக்கிட்டோம் அத? ரைஸ் மூலியமா. கரெக்ட்டா? அப்ப டிரான்ஸ்போர்ட்டா எது இங்க இருந்திருக்கு? வெஹிக்கிளா? ரைஸ். அப்ப ஃபுட் வெஹிக்கிள் ரைஸ். கரெக்ட்டா? சோ அதான். அத நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வெஹிக்கிள்ஸ் மீன்ஸ் தி ஃபுட் சூசன் ஃபார் ஃபோர்டிஃபிகேஷன். அதுக்கான தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். கன்சியூம்டு ரெகுலர்லி பை மெஜாரிட்டி பாப்புலேஷன். மெஜாரிட்டி பாப்புலேஷன் ரெகுலரா கன்சியூம் பண்ற ஒரு ஃபுட்டா இருக்கணும். அஃபோர்டபுளா இருக்கணும். சென்ட்ரலி ப்ராசஸ்டு பண்றதா இருக்கணும். ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டோரேஜ் பண்ற டைம்ல ஸ்டேபிளா இருக்கணும். நியூட்ரியன்ட் கம்பேட்டபிளா இருக்கணும். ஈசிலி அக்சஸிபிளா இருக்கணும். அஃபோர்டபுளா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் இந்த ஃபுட் வெஹிக்கிள். ஓகேங்களா? இப்ப நியூட்ரியன்ட் இன்டேக் இல்லாததுனால தான் நம்மளுக்கு மால் நியூட்ரிஷன் வருதுன்னு சொல்லியாச்சு. இப்ப எனக்கு நியூட்ரியன்ட் இன்டேக் வேணும் அப்டின்னா, அந்த நியூட்ரியன்ட் இன்டேக்கே எக்ஸ்பென்சிவா இருக்கு. அது நெறைய பீப்பிள்க்கு கிடைக்கிறது இல்லன்றதுனால தான் நம்ம ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் போறோம். ஃபுட் சப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்க்கும் போறோம். அந்த ஃபோர்டிஃபிகேஷனும் எக்ஸ்பென்சிவா இருந்தா அன்றாட மக்களால பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? சோ, அதுக்கு தான் அது அஃபோர்டபுளாவும் இருக்கணும். அதே மாரி ஈசிலி அதாவது எல்லா பீப்பிளும் கன்சியூம் பண்ற ஒரு ஃபுட்டாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ரைஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபோர்டிஃபிகன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, பி1, பி2, ஃபாலிக் ஆசிட், அயர்ன், ஜிங்க். இப்ப விட்டமின் ஏவும், டியும் ஒரு ஃபோர்டிஃபிகன்ட்டா எதுல யூஸ் பண்றோம்? எடிபிள் ஆயில்ல யூஸ் பண்றோம். விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, சுகர்ல. வீட் ஃப்ளோர்ல அயர்ன், ஃபாலிக் ஆசிட், ஜிங்க் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்றோம். விட்டமின் பி12, மேனியோ கசவா ஃபிளேவர்ல நம்ம என்ன பண்றோம்? அயர்ன், ஃபாலிக் ஆசிட், ஜிங்க், விட்டமின் பி1, பி12 இந்த மாரி நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ என்ன பண்ணலாம்? கொஸ்டின் நம்மளுக்கு எது வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏ இல்ல. அப்ப எந்த ஃபுட் வெஹிக்கிள் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். இல்ல ஃபுட் வெஹிக்கிள் ஏ ரைஸ வச்சு நீங்க எந்த ஃபோர்டிஃபிகன்ட் ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். சோ இத நீங்க தெளிவா இருந்துக்கோங்க.
சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சால்ட், ரைஸ், மில்க், வீட் ஃப்ளோர், ஆயில், சுகர் இது எல்லாமே நம்ம அன்றாட மக்களால அன்றாட சாப்பிடுறது ரெகுலரா கன்சியூம் பண்றோம். அது மெஜாரிட்டி பாப்புலேஷன கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்படி இருக்க ஒரு ஃபுட் அஃபோர்டபுளா இருக்க ஒரு ஃபுட்ல நம்ம ஃபார்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணி ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்டா மக்களுக்கு குடுத்து, நியூட்ரிஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி மால் நியூட்ரிஷன பிரிவென்ட் பண்றோம். அதுதான் ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்ப ஐடியல் ஃபார்ட்டிஃபிகன்ட். இப்ப நம்ம என்ன சொல்லியாச்சு? விவுட் வெவிக்கல்னா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த ஃபார்ட்டிஃபிகன்ட்ல ஐடியல் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதோட ஐடியல் ஃபார்ட்டிஃபிகன்ட் அப்படின்னா, அந்த ஃபார்ட்டிஃபிகன்ட் எப்படி இருக்கு? என்ன வகையான ஃபார்ட்டிஃபிகன்ட்டா அது இருக்கும்? எப்படி அந்த ஃபார்ட்டிஃபிகன்ட் இருக்கணும்? அப்படின்றது தான் கான்செப்ட். கரெக்ட்டா? அப்ப எ ஃபார்ட்டிஃபிகன்ட் இஸ் தி நியூட்ரியன்ட் ஆடட் டூ ஃபுட். ஓகேங்களா? எந்த ஃபுட்ல நம்ம நியூட்ரியன்ட் ஆட் பண்றதுக்காக ஃபார்ட்டிஃபிகன்ட்ட குடுக்குறோமோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ட்டிஃபிகன்ட். ஓகேங்களா? அப்ப அந்த ஃபார்ட்டிஃபிகன்ட் எப்ப ஐடியலா இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கும்போது, நிலையா இருக்கும்போது, ஹை பயோ அவைலபிலிட்டியா இருக்கும்போது, ஈஸியா நம்ம பாடியில அப்சர்வ் பண்ணும்போது, அதே மாரி டேஸ்ட்டையோ, கலரையோ, டெக்ஸ்சரையோ மாத்தாத போது, ஏதோ ஒரு டேஸ்ட், கலர், டெக்ஸ்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோடைய டேஸ்ட்டையோ, கலரையோ, டெக்ஸ்சரையோ மாத்தாத போது, அஃபோர்டபுளா இருக்கும்போது, கன்சியூம் பண்றதுக்கு சேஃபா இருக்கும்போது, கன்ஃபார்ம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப யூனிஃபார்மா இருக்கிறது மூலியமாவும், ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன் பண்றதுனாலயும், ரிமைன் ஆக்டிவ் டியூரிங் ஸ்டோரேஜ் டைம்ல இருக்கிறதுனால. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சிருக்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபார்ட்டிஃபிகன்ட் தான் ஐடியல் ஃபார்ட்டிஃபிகன்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் யூஸ்ட் அஸ் அயர்ன் ஃபார்ட்டிஃபிகன்ட். இப்போ ஒரு பெர்சனுக்கு நம்ம அயர்ன் ஃபார்ட்டிஃபிகன்ட்க்கு என்ன யூஸ் பண்றோம்? ஃபெரஸ் சல்ஃபேட் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃபார்ட்டிஃபிகேஷன். இப்ப ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம். பிரின்சிபல் பார்த்தாச்சு. ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாச்சு. எதுக்கு தேவைப்படுது நீட் பார்த்தாச்சு. என்ன ஃபார்ட்டிஃபைட் ஃபுட் பண்றோம்னு பார்த்தாச்சு. ஃபார்ட்டிஃபிகன்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஃபுட் வெவிக்கல் என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த ஃபார்ட்டிஃபிகேஷன்லயே டைப்ஸ் ஆஃப் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அதுல மேஜரா இருக்கிறது விஷயம் மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். செகண்ட் டார்கெட்டட் ஃபார்ட்டிஃபிகேஷன். தேர்ட் மார்க்கெட் டிரைவன் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஃபோர்த் ஒன் ஹவுஸ்ஹோல்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஃபிஃப்த் ஒன் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்ப இந்த ஒவ்வொரு டைப்பும் டார்கெட் பாப்புலேஷனுக்கு டிபெண்ட் பண்ணி பிரியப்படும். ஓகேங்களா? அதாவது ஈச் டைப் டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் டார்கெட் பாப்புலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட். இப்ப மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் எனக்கு தனியா டார்கெட் பண்ற பீப்பிள் தனியா இருப்பாங்க. நான் அதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த மெத்தடுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும்ன்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் பத்தி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ரெஃபர்ஸ் டூ ஆடிங் நியூட்ரியன்ட்ஸ் டு ஃபுட் காமன்லி கன்சியூம்டு பை தி ஜெனரல் பப்ளிக். நார்மல் பீப்பிளால அதாவது ஜெனரல் பப்ளிக்கால காமனா கன்சியூம் பண்ற ஃபுட்ல நம்ம ஆட் பண்றது மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். அதனால நம்ம என்டையர் பாப்புலேஷனுக்கு நம்ம கவர் பண்ணிக்க முடியும். வைட் ஸ்ப்ரெட் டிஃபிஷியன்சி நம்ம கொஞ்சம் ஈஸியா ரெடியூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா காமன் ரைஸ். இப்ப ரைஸ் நெறைய பீப்பிள் சாப்பிடுறாங்க. கரெக்ட்டா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளே இந்தியால இருக்கோம் இல்லையா? இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரைஸ்ல ஒரு காமன் ஃபுட்டா இருக்கு. அந்த காமன் ஃபுட் எல்லா பீப்பிளும் சாப்பிடுறாங்க. அப்படி காமனா அவைலபிளா இருக்கிற ஒரு ஃபுட் நம்ம நியூட்ரியன்ட் ஆட் பண்றது மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். அதனால என்டையர் பாப்புலேஷனுக்கு அது ரீச் ஆகும்ன்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் பாருங்களேன். சால்ட். சால்ட் இல்லாம இருக்க முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த சால்ட்லயே அயோடைஸ்ட் சால்ட். வீட் ஃப்ளோர். அயர்ன் ஃபார்ட்டிஃபைட் வீட் ஃப்ளோர். ஆயில் இல்லாம யாரும் இல்ல. அப்ப விட்டமின் ஏ ஃபார்ட்டிஃபைட் ஆயில். இதனால நமக்கு வைட் கவரேஜும் கிடைக்கும். பப்ளிக் ஹெல்த்துக்கு இம்பாக்டும் இருக்கும். பப்ளிக் ஹெல்த் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இதோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் டூ கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் இன்டேக். அதாவது இதுல என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் எடுத்துக்கணும் டோசேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா, அந்த பீப்பிளுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இன்டேக்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. பாருங்க. ஜெனரல் பாப்புலேஷன் ரீச் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதா மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான குரூப் டார்கெட் பண்ணி ஒரு குரூப்புக்கு நீங்க குடுக்க போறதா இருந்தா டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஒரு சிச்சுவேஷன பேஸ் பண்ணி நீங்க குடுக்க போறதா இருந்தா மார்க்கெட் டிரைவன் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகேவா? So, targeted fortification is designed for specific vulnerable groups. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப்புக்கு மட்டும் குடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Target fortification is designed for specific vulnerable groups. ஓகேவா?
வல்னரபிள். ஓகே. இப்ப இந்த டார்கெட் குரூப்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன், பிரெக்னன்ட் வுமன், ரெஃப்யூஜிஸ், இன்ஃபான்ட்ஸ் இந்த மாரி நம்ம ஒரு டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நானு. காமனா எடுத்துக்காம நான் காமன் பீப்பிள் கொண்டு போறதா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். நான் டார்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு டார்கெட் பண்ற குரூப் அந்த குரூப்க்கு மட்டும் நான் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷன். கரெக்ட்டா? சோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் குரூப் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு பிரெக்னன்ட் வுமன்க்கு இந்த இதா வந்திருப்பாங்க இல்லையா? ரெஃப்யூஜிஸ்க்கு அந்த மாரி இருக்கவங்களுக்கு, இன்ஃபான்ட்ஸ்க்கு அந்த மாரி குடுக்குறது. ஓகே. அகதிங்களுக்கு அதெல்லாம். ஓகேவா? சோ அந்த மாரி ஒரு குரூப்ப நான் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி குடுக்குறது டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷன். பாருங்க. மிட் டே மீல் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ், ஃபார்ட்டிஃபைட் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் பிரெக்னன்ட் வுமன் இந்த மாரி குடுக்குறது. இதுலயே பாருங்க. டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷன் மூலியமா ஃபுட் மீடியம்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் குடுக்கலாம்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் நியூட்ரிஷனல் அவுட்கம்ஸ் இன் ஹை ரிஸ்க் குரூப்ஸ். ஒரு குரூப் எடுத்துருக்கோம்னா, அந்த குரூப் ஹை ரிஸ்க் குரூப்பே நம்ம என்ன சொல்ட்டோம்? வுமன்னு சொல்ட்டோம். அந்த வுமன் வந்து பிரெக்னன்ட்டா இருக்க வுமனும் ஹை ரிஸ்க், லாக்டேட்டிங் மதர்ஸும் ஹை ரிஸ்க், இன்ஃபான்ட்டும் ஹை ரிஸ்க். சோ அப்படி இருக்க குரூப்ல நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் டார்கெட் ஃபார்ட்டிஃபிகேஷனோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இப்ப மார்க்கெட் டிரைவன் ஃபார்ட்டிஃபிகேஷன். இது யாரு நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி ஃபார்ட்டிஃபிகேஷன்னு சொல்றாங்க. தானா முன்ன வந்து நடத்துறது. யாரு? ஃபுட் மேனுஃபேக்சர் பண்றவங்களே. ஓகேங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாம்பிள்னா, பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ் ஃபார்ட்டிஃபைட் வித் விட்டமின்ஸ். இப்ப நெஸ்டில் ஆகட்டும், இந்த மாரி நெறைய இது இருக்கு இல்லையா? கெல்லாக்ஸ் ஆகட்டும், இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களா வாலண்டியரா வந்து எங்களுடைய ஃபுட்ல வந்து நாங்க இந்த விட்டமின்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம்னு ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிரைவன் ஃபார்ட்டிஃபிகேஷன். இப்ப செரல்ஸ் நம்ம அடிக்கடி நம்ம நெறைய இதுல வந்து ஆட்ல பார்க்குறோம். அந்த செரல்ஸ்ல வந்து விட்டமின்ஸ வச்சு ஃபோர்ட்டிஃபைட் பண்றது. ஓகேங்களா? மினரல்ஸ் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்றது. இதுல எனர்ஜி ட்ரிங்க்ல. ஹெல்த் பிரிவரேஜஸ் நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்றது. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமர் ஓரியன்டேஷன் பண்ணி இருக்கணும். அதே மாரி நம்மளுக்கு கமர்ஷியலா நெறைய சக்சஸும் ஆகணும். ஃபுட்ல கீழயும் வரணும். ஓகேங்களா? ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ற மெத்தடும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ தான் ஓவர் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மே பி அக்கர் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப ஹவுஸ் ஹோல்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன். இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோம் அதாவது வீட்ல நம்ம ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ்ஸ் ஆடிங் நியூட்ரியன்ட் பவுடர்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ். நான் ஏதாவது சாப்பிடுறேன் அப்படின்னா, அந்த சாப்பிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் பவுடர் ஆட் பண்றேன். சோ அதுதான் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட சாப்பாடு இருக்கு. அந்த குழந்தையோட சாப்பாட்டுல நான் வந்து இந்த நியூட்ரியன்ட் பவுடர வந்து கொஞ்சம் தூவி விட்டுடுறேன். ஓகேவா? சோ அப்ப நான் வீட்லயே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். மைக்ரோ நியூட்ரியன்ட் பவுடர் சாஷே கரெக்ட்டா? சோ அது என்னன்னா சாஷே பாக்கெட்டா இருக்கும். நான் அத யூஸ் பண்ணி என்னோட அடல்ட் இருக்கவங்களுக்கு குடிக்க வைக்கிறது. அந்த மாரி விஷயங்கள்லாம் ஆகட்டும். ஓகேவா? அதாவது பால் குடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் பவுடர் அதுல ஆட் பண்றேன். சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்குள்ள வந்துரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் இன் ரிமோட் ஏரியாஸ். ரொம்ப ரொம்ப அத பத்தி அவேர்னஸ் இல்லாத ரிமோட் ஏரியாஸ் உள்ள தள்ளி இருக்க ஏரியாஸ்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ஃபான்ட்க்கு, சில்ட்ரனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா, அதுல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா அவேர்னஸ் இருக்கும். அதே மாரி கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் அக்கர். முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஃபுட் லாஸ், ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப அடுத்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன். இந்த பயோ ஃபார்ட்டிஃபிகேஷனுக்கு தனியா நம்ம ஒரு ஒரு முக்கியமா ஒரு கிளாஸாவே நம்ம நடத்துவோம். இப்ப நம்ம இதுல வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன்ல வரதுனால சும்மா இன்ட்ரோ மட்டும் பாருங்க. மீன்ஸ் இன்கிரீசிங் நியூட்ரியன்ட் கன்டென்ட் ஆஃப் கிராப்ஸ் டியூரிங் பிளான்ட் குரோத். நம்ம என்ன இங்க விஷயம் பார்த்துட்டு இருக்கோம்னா, இவ்ளோ தூரம் ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். அதுல நான் ஃபார்ட்டிஃபை பண்றது. ஆனா பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், அந்த கிராப்பே நான் வந்து இன்கிரீஸ்ட் நியூட்ரியன்ட் கன்டென்ட்டா கொண்டு வரேன். எப்படின்னு பார்த்தா பிளான்ட் குரோத் டைம்லயே. எந்த மாரி டைம்ல? ஜெனடிக் இன்ஜினியரிங் நான் யூஸ் பண்றேன். அக்ரானமிக் பிராக்டிசஸ யூஸ் பண்ணிக்கிறேன். கன்வென்ஷனல் ப்ரீடிங்க யூஸ் பண்ணி நான் நேச்சுரலாவே ப்ரொடியூஸ் பண்றேன். அப்படின்றது பயோ ஃபார்ட்டிஃபிகேஷனோட மெயினான ஒரு கோல். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ரைஸ், அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட், கோல்டன் ரைஸ் என்னது இருக்கு? விட்டமின் ஏ ரிச்சா இருக்கு. சோ இந்த மாரி நான் புரொடியூஸ் பண்ணும்போதே, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் புரொடியூஸ் பண்ணும்போதே, நான் நியூட்ரியன்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கதா பார்த்து நானே புரொடியூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா, அது பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அதுக்கு தனியா மெத்தட்ஸ் இருக்கு. அக்ரானமிக் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன், கன்வென்ஷனல் ப்ரீடிங், ஜெனடிக் இன்ஜினியரிங். ஓகேவா? இப்ப ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கும் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. இது 2 இங்க இருக்கு. கரெக்ட்டா? மெத்தட் என்ன மெத்தட் நம்ம இங்க யூஸ் பண்றோம்? ப்ராசஸிங் டைம்ல ஆட்
ஆட் பண்றது, இல்ல பேக்கேஜிங் டைம்ல ஆட் பண்றது, இல்ல ஸ்டோரேஜ் டைம்ல ஆட் பண்றது நம்ம சொல்லியாச்சு. இங்க என்ன பண்றோம்? கிராப்போட குரோத்ல நம்ம ஆட் பண்றோம். இது என்ன ஸ்டேஜ்ல? போஸ்ட் ஹார்வெஸ்ட். நம்ம அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இங்க என்ன? ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்றது. இது டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றோம்? இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி. அங்க அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. இதோட காஸ்ட் ரிப்பீட்டட் காஸ்ட் இது ஒன் டைம் ப்ரீடிங் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஒரே ஒரு டைம் ப்ரீடிங் பண்ணும்போது பண்ற இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சால்ட்ல அயோடைசைட் பண்றது. அதாவது அயோடைசைட் சால்ட். இது வீட்டே ஜிங்க் வீட்ட நான் கொண்டு வந்து குடுத்துர்றேன். இது டிபெண்ட் பண்ணி எத டிபெண்ட் பண்ணிருக்கு? ஃபுட் இண்டஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணிருக்கு. இது அக்ரிகல்ச்சர் செக்டர் மேல டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்ப ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம்? நான் இப்ப என்ன சொல்லியாச்சு? ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்ன? நீட் என்ன? பிரின்சிபல் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அதோட டைப்ஸ் என்ன? அதுல ஒவ்வொன்னும் என்னென்ன இருக்கு? அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப ஃபார்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க? எப்படி நீங்க அத பண்ணுவீங்க? ஓகேவா? அதான் விஷயம். மொத விஷயம் ட்ரை மிக்ஸிங் பண்றது, இல்ல கோட்டிங் குடுக்குறது, இல்ல டஸ்டிங் குடுக்குறது, இல்ல ஸ்ப்ரே பண்றது, இல்ல எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்றது, இல்ல என்கேப்சுலேஷன் பண்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்க்கு ஏத்த மாரி டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ட டிபெண்ட் பண்ணி நான் இந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி அந்த ஃபுட்க்கு ஏத்த மாரி அது மட்டும் இல்லாம நியூட்ரியன்ட் ஸ்டெபிலிட்டியா இருக்கா? ப்ராசஸிங் டெக்னாலஜி டைம்ல பண்ண முடியுமா? அப்படிலாம் பார்த்து தான் நம்ம இந்த மெத்தட்ஸ யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இது எல்லாமே ஃபோர்ட்டிஃபிகேஷன்க்குள்ள தான் வருது. ஓகே. ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ட்ரை மிக்ஸிங், கோட்டிங், டஸ்டிங், ஸ்ப்ரேயிங், எக்ஸ்ட்ரூஷன், என்கேப்சுலேஷன்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இத நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு மெத்தட்ஸ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரை மிக்ஸிங். ட்ரை மிக்ஸிங் இஸ் தி சிம்ப்ளஸ்ட் மெத்தட் ஆஃப் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இன் விச் பவுடர்ட் நியூட்ரியன்ட்ஸ் ஆர் டைரக்ட்லி மிக்ஸ்ட் வித் ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம சாப்பிடுற ப்ராடக்ட் வந்து ஃபுட் ப்ராடக்ட் ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, நான் நியூட்ரியன்ட்ஸ ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? நான் என்ன பண்றேன்னா, நான் வச்சிருக்க நியூட்ரியன்ட்ட நல்லா பவுடர் பண்ணிட்டு, அந்த ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்ஸோட நல்லா வந்து என்ன பண்றேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை மிக்ஸிங் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் பண்ற மாரி. எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்லி ஃபிளிக்ஸ் மிக்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கணக்குல நான் என்ன பண்றேன்னா, மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, the fortificant is blended uniformly with the food product using mechanical mixers. என்ன யூஸ் பண்றாங்கன்னா, மெக்கானிக்கல் மிக்ஸர்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிக்கும்னு சொல்றாங்க. காமனா எந்த ஃபுட்டோட இவங்க இது ஃபோர்ட்டிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைதாவ வந்து மில்க் பவுடரோட, இன்ஃபேன்ட்டோட செரல் மிக்ஸஸ்ல, வீட் ஃப்ளோர்ல இந்த மாரி விஷயத்துல காமன் ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட்ரியன்ட்ட ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதோட அட்வான்டேஜ் என்ன? ஒரு சிம்பிள் டெக்னிக்கா இருக்கு. ரொம்ப லோ காஸ்ட்டா இருக்கும். ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் லார்ஜ் ஸ்கேல் புரொடக்ஷனும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதே மாரி செக்ரிகேட் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் டைம்லயும், ஸ்டோரேஜ் பண்ற டைம்லயும். எல்லா நியூட்ரியன்ட்டும் இதுக்கு சூட்டபிளா இருக்காதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் ஃபார்ட்டிஃபைட் வீட் ஃப்ளோர். ஓகேவா? பாருங்க. நார்மல் ஃப்ளோர் இருக்கு. நம்ம 40 ஃப்ளோர் யூஸ் பண்றோம். இத 2த்தையும் மிக்ஸ் பண்றோம். ஓகேவா? இங்க பாருங்க ஃப்ளோரு பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்றோம். ஃபோர்ட்டிஃபைட் ஃப்ளோர் கிடைக்குது. சோ அந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கோட்டிங் மெத்தட். கோட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட்ஸ நம்ம அப்ளை பண்ற ஒரு தின் லேயரா அப்ளை பண்றோம். இந்த பிரெட் கிரம்ப்ஸ் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாரி ஒரு தின் லேயரா நம்ம அப்ளை பண்றோம். நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ல அதுக்கு மேல லேயர் ஃபுல்லாவே நியூட்ரியன்ட்ஸா தான் இருக்கும். இப்ப ட்ரை மிக்ஸிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாச்சு நம்ம. ஜஸ்ட் மிக்ஸ் பண்றோம்னு சொல்லியாச்சு. ஆனா கோட்டிங் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஒரு கோட்டிங் கண்டிப்பா இருக்கும் அந்த ஃபுட்ல. ஓகேங்களா? இந்த ஃபோர்ட்டிஃபிகேண்ட் இஸ் மிக்ஸ்ட் வித் எடிபிள் பைண்டர்ஸ் மூலியமாவும் கோட்டட் ஆன் டு தி ஃபுட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எதுல நம்ம பண்றோம்? ரைஸ்ல, பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ்ல, ஸ்நாக்ஸ்லலாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, பெட்டர் நியூட்ரியன்ட் ரெட்டென்ஷன் தென் டஸ்டிங். டஸ்டிங்க விட இது என்ன ஆகும்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நியூட்ரியன்ட் வந்து அங்க அப்சர்வ் ஆகுற மாரி இருக்கும். ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நியூட்ரியன்ட் லாஸ் ரெடியூஸ் ஆகும். ஆனா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கோட்டிங் லேயர் மே கிராக். ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் கிராக் ஆயிட்டு விழுந்துரலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஓகேவா? பாருங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரூட்ஸ்ல என்ன பண்றேன்னா, இது இது வந்து அன்கோட்டட் ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் நார்மலா ஃப்ரூட் கிடைக்குது. நான் என்ன பண்றேன், என்னோட நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இருக்கு. அத நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரூட் கிடைக்குது. இது வந்து நான் கோட்டிங், இது ஆஃப்டர் கோட்டிங். அந்த மாரி டைம்ல ஒரு தின் லேயர் இருக்கு. ஆனா ஸ்டோரேஜ் டைம்ல அந்த தின் லேயர் போக நெறைய சான்சஸ் இருக்கு. டேமேஜ் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. Dusting method. Dusting is a fortification method in which nutrient powder is applied directly onto the surface of food grains or food products. ஒரு ஃபுட் ப்ராடக்ட்லயோ, ஃபுட் கிரெயின்ஸோ டைரக்ட்டா அப்ளை பண்றது. ஓகேங்களா? நான் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணல. அந்த மாரி விஷயங்கள சொல்றான். The fortificant adheres to the surface of the food particle. ஸ்ட்ரெயிட்டா ஃபுட் பார்ட்டிகிள்ல போய் வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அட்ஹெஸ் அட்டாச் ஆயிக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
இதுல ரைஸ்ல, பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ்ல. இப்ப இதுல வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். ஈஸியா அப்ளிகேஷன் பண்ணலாம். லார்ஜ் குவான்டிட்டீஸ்க்கு போலாம். ஆனா, ஒருவேள அந்த நியூட்ரியன்ட் வந்து அதுல வந்து அட்டாச் ஆகாமயும் போயிரலாம். ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப புவர் இன்டென்ஷனாவும் இருக்கலாம். ஏன்னா, நம்ம ஹேண்டில் பண்ற டைம்ல கூட என்ன ஆகலாம், அந்த நியூட்ரியன்ட் நம்ம கையில ஒட்டிக்கலாம். கரெக்ட்டா? சோ அந்த மாரி விஷயங்களாவும் இருக்கலாம். அன்ஈவன் கோட்டிங்காவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? Spraying method. Spraying is a method in which vitamin or mineral solution are sprayed onto the food surface. Food surfaceல விட்டமினையோ, மினரல் சொல்யூஷன் நம்ம ஸ்ப்ரே பண்றது. ஓகேங்களா? A liquid nutrient solution is atomized and uniformly distributed over a food product. ஒரு நியூட்ரியன்ட் சொல்யூஷன் எடுத்துட்டு வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ல ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறது. அப்படி பண்றதுனால வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃபோர்ட்டிஃபைட் ஆகுது அந்த ஃபுட். ஓகேங்களா? சோ அததான் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஹீட் சென்சிட்டிவ் நியூட்ரியன்ட் கூட இது சூட்டபிளா இருக்கும். நியூட்ரியன்ட் கவரேஜ் வந்து பெட்டரா இருக்கும். ஆனா, மாய்ஸ்சர் கண்ட்ரோல் நம்ம ரெக்வயர் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம அதிகமா மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த கண்ட்ரோல் ரெக்வயர்மென்ட் இருக்கு. அதே மாரி அடிஷனலா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்ப நான் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரையிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும். சோ அந்த மாரி விஷயங்களும் இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட். எக்ஸ்ட்ரூஷன் இஸ் a technology used to manufacture fortified kernels by mixing nutrient with food flour and shaping them into food-like particles. இது ரொம்ப டிஃபரண்டான ஒரு மெத்தட். எப்படி தெரியுமா இருக்கும்? இதுதான் விஷயம். அதாவது ஒரு ரைஸ் ஃப்ளோர் உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? அரிசி மாவு இருக்கு. நான் என் கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ரீமிக்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இது 2த்தையும் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப அது எஃப்ஆர்கே பிளெண்டட் ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ் பிளெண்ட்ன்னு வச்சுக்கிறேன். அத எக்ஸ்ட்ரூடருக்குள்ள உள்ள கொண்டு போறேன். அப்புறம் ட்ரையிங் பண்றேன். அப்புறம் கூல் பண்றேன். அதுக்கப்புறம் பல்க்கா ஸ்டோர் பண்ணி பேக்கேஜ் பண்ணிட்டு, என்னவா கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஆர்கேன்றது ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ். அரிசி மாவும், மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் ஒரு ப்ரீமிக்ஸா இருக்கிறது. ரைஸ் மாரியே நான் ஒரு ஷேப்ல கர்னல் மாரியே கொண்டு வந்துர்றேன். ஓகேவா? ரைஸ் ஷேப்லயே கொண்டு வந்துர்றேன். என்கிட்ட நார்மல் ரைஸ் இருக்கும். நார்மல் ரைஸ் ஒரு லெவல்ல இருக்குன்னா, அது ஒரு கம்மி குவான்டிட்டில நார்மல் ரைஸோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேன். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட் அப்படின்றத சொல்றாங்க. இங்க பாருங்க பிளெயின் ரைஸ்ல நான் பிளெயின் ரைஸ்ல இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் கர்னல்ஸ ஆட் பண்ணி ஃபார்ட்டிஃபைட் ரைஸா கொண்டு வந்துர்றேன். இது வந்து பாருங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ரீமிக்ஸஸ் ஃபார்முலேட்டட் அண்ட் ஆடட் ஃபார் ஸ்டேபிள் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இத எப்படி நம்ம பிளெண்டிங் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 கேஜி எஃப்ஆர்கே நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, 100 கேஜி நார்மல் ரைஸோட நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதால நியூட்ரியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மா இருக்கும். ஸ்டெபிலிட்டி ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும். கன்சியூமர் ரொம்ப அதிகமா இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நியூட்ரியன்ட் லாஸும் ரொம்ப மினிமலா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா, இதுக்கு எக்யூப்மென்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அது எக்யூப்மென்ட் காஸ்ட் அதிகமா இருக்கனாலவே அதுக்கு அதுக்கு குடுக்குற எம்ப்ளாய்க்கும் ட்ரெய்னிங் இருக்கணும்ன்றது விஷயம். ஓகேங்களா? ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் அண்டர் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் புரோகிராம். ஓகே. Next, encapsulation method. It is a fortification method in which nutrients are enclosed with a protective coating material. அந்த நியூட்ரியன்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அத வந்து ஒரு கோட்டிங் மெட்டீரியல் மூலமா நம்ம புரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்ல இருந்து இத காப்பாத்துறதுக்காகவும், ஆக்ஸிஜன்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவும், மாய்ஸ்சர்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவும், லைட்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவும் இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். என்கேப்சுலேஷன் மெத்தட். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இதனால நியூட்ரியன்ட் ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும். ஆக்ஸிடேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கும். ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பயோ அவைலபிலிட்டி பெட்டரா பெட்டரா இருக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் அன்டிசரபிள் டேஸ்ட் சேஞ்ச். டேஸ்ட் சேஞ்ச் அன்டிசரபிள் வந்து பாத்தீங்கன்னா, டேஸ்ட் சேஞ்ச் ஆகாம கூட இருக்கும்னு சொல்றாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. என்ன நியூட்ரியன்ட் நம்ம அப்படி என்கேப்சுலேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அயர்ன், விட்டமின் ஏ, டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதெல்லாம். பாருங்க. இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். அத என்கேப்சுலேட் பண்றதுக்கு ஒரு வால் மெட்டீரியல் யூஸ் பண்றோம். அதுதான் என்கேப்சுலேஷன். காமனா ஃபார்ட்டிஃபைட் ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வீட் ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட், ப்ராசஸ்டு ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் கரெக்ட்டா? சோ இதுல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ப்ரீ என்கேப்சுலேஷன், போஸ்ட் என்கேப்சுலேஷன். முன்னாடி வந்து இந்த இதுல இருக்கு. நமக்கு போஸ்ட்க்கு அப்புறம் இப்படி இருக்கும். பிரிவென்ட்ஸ் நியூட்ரிஷனல் டீகிரடேஷன் பிரிவென்ட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லாஸ் டிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அது மாரி டேஸ்ட்லாம் மாறாமயே நம்ம குடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. எமல்ஷன் பேஸ்டு ஃபார்ட்டிஃபிகேஷன். இது அப்படின்னா, ஆட்டிங் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் டூ லிக்விட் ஃபுட். ஒரு லிக்விட் ஃபுட் நீங்க வச்சிருக்கீங்க மில்க். அதுல சொல்யூபிள் ஆகுற ஃபேட் சொல்யூபிள் ஆகுற விட்டமின்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, அது எமல்சிஃபிகேஷன். ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர் த்ரூ எமல்சிஃபிகேஷன் அண்ட் தென் இன்கார்ப்பரேட்டட் இன்டு ஃபுட்ஸ். விட்டமின் ஏ, டி, இ, கே. ஓகேவா? பாருங்க, நார்மலா ஒரு மில்க் இருக்கு. மில்க்ல நான் என்ன பண்றேன்னா, ஃபேட் பண்றதுக்காக பேக்கேஜிங், ஃபார்முலேஷன், தெர்மல் ப்ராசஸிங் இந்த இத வச்சு யூஸ் பண்றேன். ஓகேங்களா?
ஃபார்மேஷன் ஆஃப் பிளான்ட் பேஸ்டு மில்க் எமல்சிஃபிகேஷன் மெத்தட்ல நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பாருங்க காமனா மில்க், டெய்ரி பிரிவிலேஜஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்சர்வேஷன் இம்ப்ரூவ் ஆகும். லிக்விட் ஃபுட்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். விட்டமின் டி ஃபார்ட்டிஃபைடு மில்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதுதான் இங்க ஒரு மெத்தடா சொல்றாங்க. இப்ப டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் டூ எ சிங்கிள் ஃபுட் வெஹிக்கிள். ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் ஒரே ஒரு ஃபுட் வெஹிக்கிள் தான் இருக்கு. அதுல 2 எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ட நான் குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்ப பாருங்க டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட். சால்ட் வந்து டபுள் ஃபோர்ட்டிஃபை ஆயிருக்கு. அதுல என்ன இருக்கு? அயனும் இருக்கு, அயோடினும் இருக்கு. அதோட அட்வான்டேஜ் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். 2 டெஃபிஷியன்சி நம்ம பார்த்துக்க முடியும். பப்ளிக் ஹெல்த் ப்ரோகிராம்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பப்ளிக் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணலாம்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியாவ கண்ட்ரோல் பண்ணலாம். அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டரையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படின்றதையும் சொல்றாங்க. இங்க பாருங்க டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் இருக்கு, அயோடினு, அயனு அது என்ன இருக்கு பெனிஃபிட்ஸ். அப்புறம் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அண்ட் வீட் ஃப்ளோர் அது 2த்துல என்னென்ன இருக்கு? விட்டமின் பி12, ஃபாலிக் ஆசிட். ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் பி12 இருக்கு, ஃபாலிக் ஆசிட் இருக்கு. ஃபோர்ட்டிஃபைட் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் பி12 இருக்கு, ஃபாலிக் ஆசிட் இருக்கு. இப்ப 2 கிடைக்கும்போது நம்ம நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதே சொல்றாங்க. மல்டிபிள் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ரெஃபர்ஸ் டூ தி அடிஷன் ஆஃப் மோர் தென் 2 மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் டூ எ ஃபுட் ப்ராடக்ட். 2 மைக்ரோ நியூட்ரியன்ட்க்கு மேல நீங்க ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ல ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணா அத மல்டிபிள் ஃபோர்ட்டிஃபிகேஷன்னு சொல்றாங்க. நெறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி நம்மளால வந்து குறைக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப அயர்ன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் பி12, அயோடின் இந்த மாரி விஷயங்கள்லாம். இது நெறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பாப்புலேஷன் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்க முடியும். பப்ளிக் ஹெல்த் சப்போர்ட் குடுக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் வந்து அப்ளிகேட் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீடிங் புரோகிராம் ஸ்கூல்ல நம்ம ஃபீட் பண்றதுனாலயும், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பப்ளிக்ல போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனாலயும், இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் சர்விசஸ் பண்றதுனாலயும் நம்ம இத பண்ணிக்க முடியும். அப்ளிகேட் பண்ணிக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா என்ன? அப்ஜெக்டிவ் என்ன? நீட் என்ன? இம்பார்ட்டன்ஸ் என்ன? டைப்ஸ் என்ன? அதோட மெத்தட்ஸ் என்ன? அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சோ நல்லா படிங்க. என்னென்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுல காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு? எது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெயின் ரொம்ப அதிகமா தேவைப்படுது? அந்த மாரி கேட்கலாம் நெறைய சான்சஸ் இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஃபுட்ட ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க? இந்த மெத்தட் எதுக்குள்ள வரும்? அப்படின்னும் கேட்க நெறைய சான்சஸ் இருக்கு. சோ கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. யூஸ் பண்றது